வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் தங்கள் ஊழியங்களை இவ்வுலகில் ஆரம்பித்த பொழுது அவர்கள் செய்த முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பதுதான். ஆம், நாம் ஒவ்வொருவருமே மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? இந்த வார்த்தையை எப்படி சரியாக புரிந்து கொள்ளுவது? 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தில் மனம் திரும்புதலுக்கான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விக்கிரகங்களை விட்டுவிட்டு கடவுளிடத்திற்கு திரும்புதலே மனம் திரும்புதல். ஆண்டவர் நம் இதயத்தில் அவருக்கு முதல் இடம் கொடுப்பதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். நம் இதயத்தில் கடவுளை தவிர வேறு எதற்காவது அல்லது யாருக்காவது முதலிடம் கொடுத்தால் அந்த காரியமே விக்கிரகம். அல்லது உங்கள் இதயத்தில் எதற்காகவாவது அல்லது யாருக்காவது முதலிடம் கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறீர்கள். விக்கிரகம் என்றால் மரத்தினாலோ கல்லினாலோ செய்யப்பட்ட சிலைகள் என நாம் நினைக்கிறோம் அல்ல. நம் உள்ளத்திலிருந்து எவைகளை நாம் ஆராதிக்கிறோமோ அவைகள்தான் பெரிய விக்கிரகங்கள். சிற்றின்பங்களாகிய பாவங்களில் தொடர்ந்து வாழ்வதும் விக்கிரகம்தான். பணமே வாழ்க்கையில் பிரதானமாக நினைத்தால் அது விக்கிரகம். நீங்கள் யாரையாவது திருமணம் செய்ய விரும்பி அவனோ அவளோ ஒரு விசுவாசியாக இல்லாததால் கடவுள் அதை விரும்பாவிட்டால் அந்த நபர் உங்களுக்கு விக்கிரகமே. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நீரே என்னை ஆளுகை செய்பவர், நீர்தான் என் வாழ்வின் முக்கியமான முதன்மையான நபர். இந்த நிலைதான் உண்மையான மனம் திரும்புதல். பாவங்களை விட்டுவிடுவேன் என்று சொல்வதை காட்டிலும் பாவங்களை விட விரும்புகிறேன் என்று சொல்லுவது நல்லது. சில பாவ பழக்க வழக்கங்களை உடனே நான் விட முடியாமல் இருக்கலாம். இன்று முதல் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்பதல்ல. ஐ டர்ன்ட் அவே ஃப்ரம் இட். அந்த பக்கத்திலிருந்து திரும்புகிறேன், சிலுவையை நோக்குகிறேன், எல்லா பாவங்களையும் விட்டுவிட விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்வில் உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க முடியாமல் தடுக்கும் எல்லா காரியங்களையும் விட்டுவிட விரும்புகிறேன். அது பணமாக இருக்கலாம், என் வியாபாரமாக, தொழிலாக இருக்கலாம், அந்த நபராக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து பரிசுத்தமாக வாழ்வதே மெய்யான மனம் திரும்புதல். இந்த மெய்யான மனம் திரும்புதலில் நடக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.